தாவேக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. எல்லாரும் வந்து சிம்பிளா கடந்து போறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளோ இந்த ஸ்கேல்ல தலைவரே வராம இந்த ஸ்கேல்ல இந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் பண்ணியிருக்காங்களா? இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல, கொள்கைக்காக வந்துருக்காரு. நீங்க கொள்கையற்ற கூட்டம்னு உதய் ப்ரோ சொல்றாரு. உங்களுக்கு கொள்கை இருக்குன்ட்டு அறிவு திருவிழாவில் அறிவே இருக்கான்னு கேட்டிருக்காரு சார். உனக்கு அறிவு இருக்கு? நாங்க திருப்பி அதை கேட்டா ஒரு பொசிஷனுக்கு மரியாதையா இருக்குமா? ஒவ்வொரு மாவட்டம் வரையா இத்தனை ஆயிரம் பேர் தன்னிச்சையா வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசியாக எண்ணிக்கை வந்து இன்னைக்கு ஆள்ற கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இந்த ஸ்கேலில் தன்னிச்சையாக வந்திருக்காங்கன்னு கேட்குறேன். காசு கொடுத்து தானே கூட்டு வர நிலைமை இருக்குது. இப்போ தன்னிச்சையாக வந்தவங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? இப்போ தன்னிச்சையாக வந்தவங்க ஏன் அடுத்தவங்க ஓட்டு போட வைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு தெரியும். எல்லாருக்கும் தாவேக்கா தேவை இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு அதிமுகவாக இருக்கட்டும், ஓகேங்களா, என்னதான் வந்து நாங்கள் எடப்பாடியார் ரயில் கிளம்பிச்சுன்னு சொன்னாலுமே சரி, இன்னொரு பக்கம் வந்து ஏறணுன்றது தானே எண்ணம். நாங்கள்லாம் ஏறணுன்றது தானே உங்களோட எண்ணமாக இருக்குது. நாங்கள் ஏறலைன்னா உங்கள் கட்சி அழிஞ்சிடும்னு சொல்கிறதுலாம் என்ன மனப்பான்மை? திமுகக்குள்ள கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கள இன்னைக்கு எங்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு சீட்டு பேரத்தை அவங்க வலுவாக நிற்க முடியுன்ற ஒரு ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணுறாங்க. பார்ப்போம், எனிதிங் மே ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் சூடு இன்னும் பிடிக்கல. ஏன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வந்தனால வருஷமாக பிஜேபி போய் தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து முதலமைச்சர் வந்து சுற்றுப்பயணம் ரோட் ஷோஸ்லாம் ஆரம்பிச்சதா இருக்கு. அதிமுகவில் வந்து பயணங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்சி தலைவரும் பாமகலையாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த அதுக்கான நீடை உருவாக்கி கொடுத்தது விஜயன். ஃபஸ்ட்டு எஸ்ஆரே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்ஆர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் மொத்தமாக வேணான்னு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி வைப்பாங்க. இதுதான் இரட்டை நிலைப்பாடு திமுகன்னு சொல்கிறது. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி லோகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்தை எடுத்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது? இந்த கட்சி வந்து மீண்டும் எடுத்து வந்துருச்சா? இப்போ அந்த கட்சி வந்து அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது சார்? என்ன செயல்பாடு செஞ்சாங்க, அதுக்கு அவங்களோட வேல்யூ என்னன்றது நம்ம ரெண்டு விதமான விஷயம். இப்போது ஒரு பெரிய துக்கம், அந்த துக்கத்தை மீண்டி வரும்போது எப்படியும் வந்து அந்த ஒரு ஆக்ஷனால அதுக்கு முன்னாடி துக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஹை டவுனில் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படியே டவுன் ஆகிடுச்சு. டோட்டலாக அப்படியே லோ ஆகிடுச்சு. திருப்பி ரெக்கவரிங் ஃபேஸ் மாதிரி தான் அது. ஸோ அதனால் இதில் இன்னும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. திருப்பி அது மறுபடியும் ஹை டவுனுக்கு மாறும். இதை தொடர்ந்து இப்போ வந்து வீடியோ வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து பல சர்ச்சைகள் உண்டாகிட்டு வருது. அந்த வீடியோக்கு எதிராக வந்து பல பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தன்னோட வேலையை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், நாளையிலேருந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து அந்த வீடியோவோட எதிரொலியாக இருக்குமா இல்லை வேற ஏதாச்சும் பின்னணி இருக்கா? இது முன்னாடி நடந்திருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ கேரளாவில் வந்து நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சொல்லும் போது இந்த அரசாங்கம் அப்படி சொல்லலை. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு எஸ்ஆரே வேணாம் தான் முடிவெடுத்தது. அதுக்கு அது பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போகிறதா இருந்தது. ஆனால் இந்த வாரம் போன வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எஸ்ஆர் வேணான்னு சொல்லுன்ற மாதிரி அவங்க ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. அரசு ஊழியர்கள் போனாங்க. அரசு ஊழியர்கள் கூட வந்து இவங்களோட பிஎல்ஏ எல்லாம் அனுப்பிச்சு அரசு ஊழியர்களை ஓரமாக உட்கார வச்சுட்டு இவங்க தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இல்லை, திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்றதே தெரியல. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பேசுகிற வீடியோலேயே பார்த்துருப்போம், பாஜகவை சாட்டுறதை விட அதுலேயுமே டிஎம்கேவை தான் கடமையாக இது பண்ணியிருப்பாங்க. அவர் ரெண்டு பேரோட பேருமே சொல்லலை ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து இப்போ ஆளும் கட்சியாக இருக்கவங்க வந்து எங்களுக்கு வரவிட ஆளுங்கட்சினா இப்போ பிஜேபி ஆள் இல்லையா? அவங்க பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் ஆளல் இல்லையா? எஸ்ஆர் கொண்டு வந்தது இதுதான். ஆனால் இது நடைமுறையில் வந்து பல வருஷமா இருக்குல்ல சார். 2000க்கு முன்னாடியே வந்து ஒரு 8 முறை கிட்ட வந்து நடைமுறையில் பல வருஷமா இருக்குன்னா அன்னைக்கும் பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு பிஜேபியோட கூட்டு வந்து இதே டிஎம்கே. நம்ம அப்படி பேசணும்னா இன்னும் டெப்தா பேசலாம். சரி, அப்போ பிஜேபி கொண்டு வந்தப்ப எதிர்ப்பு தெரியும். அதுதான் கேட்குறேன். திமுக கிட்ட அதே தான் நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியல, இப்போ மட்டும் தெரியுதான்னு கேட்குறேன். உங்களுக்கு இதில் பிரச்சனை ஒன்று, உங்களோட ஓட் பேங்க், உங்களோட நீங்கள் திருட்டு ஓட்டெலாம் போடுறீங்களா, அந்த திருட்டு ஓட்டெலாம் போயிடும்ன்ற பயமா இல்லை என்ன விஷயம்? எங்கள் ப்ராப்ளம் வந்து இந்த குறுகிய நேரம்.
நீங்கள் ஒரு 1 மந்த்தில் எப்படி இப்போ அதுதானே வருவாய்த்துறை அதிகாரிலாம் போராடுறது, எங்கள் வேலையும் செஞ்சுட்டு நாங்கள் இந்த வேலையும் செய்யணும், எனக்கு ஒரு மாதம் சம்பளமாக எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். நேரத்துக்கு அதை அதில் நிறைய பேர் தெரியல அது எப்படி அந்த வேலையை செய்யணும், இதுக்கு டைமும் நமக்கு பத்தப்பட்டது. ப்ரிசைஸ்லி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதே கிடையாது, அவங்க பண்ணுறது கிடையாது, மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள் தான் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல பிஎல்எஸ் பண்ணுறதா வந்திருக்காங்க. அந்த பிஎல்எஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்க, எதிரானவங்கன்னா அரைகுறையாக ஃபில் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரும்போது நோட்டீஸ் வரும், இதில் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேர்கிட்ட கவர்மெண்ட் சொல்கிற அத்தனை டாக்குமெண்ட்டும் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிக்கல். நீங்கள் தாவேக்கா விஷயம் வரும்போது தாவேக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அது நம்ம வந்து எல்லாரும் வந்து சிம்பிளாக கடந்து போகிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளோ இந்த ஸ்கேலில் தலைவரே வராமல் இந்த ஸ்கேலில் இந்த மாதிரி போராட்டம் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்வி. தலைவர் வந்தாலே இவ்வளோ தான் கூட்டம் வரும், அதுவும் காசு கொடுத்து கூட்டம் வரும், இது தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். இப்போ இந்த 2 கேள்விக்கு இது பதில் சொல்லிடுது. ஒன்று, விஜயனா வந்தால் தான் கூட்டம்ன்றது கிடையாது, அந்த கட்சிக்காக அந்த பேருக்காகவே இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, இதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இங்கே இருக்கிறவங்களாம் வந்து மற்றவங்க விமர்சிக்கிற மாதிரி தற்கூரி கிடையாது, சொந்தமாக செயல்படுற தற்கொலையாக தான் அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே, எங்களால் செயல்பட முடியும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்டு. 2வது, இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல, கொள்கைக்காக வந்துடுறேன். எங்களை கொள்கையற்ற கூட்டம்னு உதய் ப்ரோ சொல்கிறாரு. உங்களுக்கு கொள்கை இருக்குன்ட்டு அறிவு திருவிழாவில் நாங்கள் அறிவே இருக்கான்னு கேட்டிருக்காரு சார். உனக்கு அறிவு இருக்கு, நாங்கள் அதே நாங்கள் திருப்பி அதை கேட்டால் ஒரு பொசிஷனுக்கு மரியாதையாக இருக்குமா சொல்லுங்கள்? நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறோம், நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கணும்ல. நான் திருப்பி கேட்குறேன், அறிவு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அதே மாதிரி அதில் பேசுனீங்களே, அதில் ஏதாவது அறிவாக பேசுனீங்களா? கிடையாது. ஒரு பக்கம் வந்து விஜயண்ணாவை கலாச்சிருந்தீங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடியார் கலாச்சிருந்தீங்க. அந்த மாதிரி தான். இவராது பரவாயில்ல, மற்றவங்களாம் வந்து நாளா சீண்டவே இல்லை. இப்போ அந்த கடந்த ஒரு 2 வாரமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஃபங்க்ஷன் எல்லாமே முதல்வர் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தாவைக்க வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயம். இது பயமா? பயம் தான், அவங்க கண்டுக்காமலாம் இருக்கணும். இல்லை, அது அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. அதான் ஸ்டார்டிங். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க சொன்னது. காந்தி சொன்ன 4 விஷயம். முதல்ல உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, அப்புறம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, அப்புறம் உங்களை பார்த்து திட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ 3வது ஃபேஸில் இருக்கணும். திடீர்னு அடுத்து நம்ம ஜெயிக்க போகிறோமா? இதில் அந்த இலக்கில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு சிரித்து ஏளனப்படுத்தலாம், உங்கள் தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கலாம். ஏன்னா வந்து அப்படி தான் வந்து இங்கே சுற்றி இருக்கிற கட்டமைப்புகள், கதைகள் உருவாக்க நரேஷன்லாம் செட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. நான் அந்த கேள்வி கேட்டேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இத்தனை ஆயிரம் பேர் தன்னிச்சையாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துலேயும் போராட்டத்துலையும் கலந்துக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசியாக என்னைக்கு வந்து இன்றைக்கி ஆள்ற கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இந்த ஸ்கேலில் தன்னிச்சையாக வந்திருக்காங்கன்னு கேட்கு. காசு கொடுத்தாலே கூட்டு வர நிலைமை இருக்குது. இந்த தன்னிச்சையாக வந்தவங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்க, இந்த தன்னிச்சையாக வந்தவங்க ஏன் அடுத்தவங்க ஓட்டு போட வைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு தெரியல. இதுக்கு 2026 தான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இருக்கிற ரிசல்ட் என்னென்னா, உங்கள் கட்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்கல்ல, அந்த சர்வேல டிவிகேயோட இடம் என்னன்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அதெல்லாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதனடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும் நிறையவே பேசியிருந்தாங்க. அதில் என்னது அந்த மேடை போடுறதுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணாங்க. 3 அடி 5 அடி இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? இப்போ நார்மலாக ஒரு வழியில் விட்டுட்டு 8 கிலோமீட்டர் கிட்ட சுத்த விட்டு எங்கள் தொண்டர்களை வந்து நடக்க விட்டாங்க, அப்பயுமே நடந்தே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலே வந்து டிஎம்கே தான் பண்ணுதா? யாரும் அதை சொல்கிறாங்க சார் மீன் பண்ணி? ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, இது ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்தது. என்னன்னா இப்போ வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம், இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து இங்கே டைரெக்டாக பார்க் பண்ணிட்டு வரத்துக்கும் நீ இப்படி வராத தலையை சுற்றி மூக்கத்தோடுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆளுங்கட்சிக்காரங்க இஷ்டத்துக்கு ரோடெல்லாம் பார்க் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ஒபீடியண்ட்டாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு குட் சிட்டிசனாக இருக்கோம். நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் செய்கிறோம். பெண்களாக இருக்கட்டும், இல்லை இவங்க ஊனமற்றவர்கள், அவங்களெல்லாம் இப்படி அலக்கழிக்கணும்னு என்ன அவசியம்? இதெல்லாம் என்ன லாபம் சம்பாதிச்சிட போகுது? எங்களை பயமுத்தி பார்க்குதா, எங்களை அலக்கழிச்சு பார்க்குதா? இதெல்லாம் அரசியல் நீ கற்றுத்தர பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து போன வாட்டி அஜித்குமார் மரணத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து வண்டிங்க வந்து அந்த ஊரில் அங்கேயே செக் போஸ்ட்லேயே அங்கேயே நிப்பாட்டிடுறது. எங்களை அளவே பண்ணல, அப்படி தான் நிலமை. இந்த தடவை வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே பண்ணது, அதை பண்ண முடியல. ஸோ நிப்பாட்ட முடியல. என்ன பண்ணால் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. டேக் டைவர்ஷன் எங்களை வந்து சுத்த விட்டாங்க. இந்த அலக்கழிக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு கேட்டால் உடல் சோர்வு இருக்குது.
அந்த உடல் சோர்வுனா எங்கள் மனசுலாம் ஒன்றும் சோர்வாயிடாது, இன்னும் வீரியம் தான் ஆகும். அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு முதல்ல தெரியுமா, முதல்வருக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியுமா அப்படின்றது தெரியல. மேபி பழைய காலத்துல எங்களை வச்சு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கிற அரசியலில் வந்து இன்னும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீத்து போச்சு பல வருஷத்துக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பலரால வந்து பேசப்படுற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி. அதுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தாவேகா வந்து நிறைய வேலைகளை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து தாவேகா வேலை செய்யறோம் அதுக்கு. ஆமா, காங்கிரஸ் நம்ம பக்கம் இருக்கிறதுக்காக திமுகல இருந்து. ஜெயனா அவங்க முதல் மாநாட்டில் அந்த ஒரு விஷயம் சொன்னார். எதுக்குன்னா, நாங்கள் வந்து 230 தொகுதி நம்ம தனியாக நின்று ஜெயிக்கிறது நம்ம எல்லா இதுவும் பலமும் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம நட்பு பாராட்டி நம்ம நம்பி யாரெல்லாம் நம்ம கூட வராங்களோ அவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்துலையும் பங்கு தருவோம்னு சொன்னார். இது எதுக்கு சொன்னான்னா, அது ஒரு கொள்கை திருவிழா. நம்ம எப்படி ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம், நம்ம கூட்டணி விஷயத்தில் நம்ம கொள்கை என்னன்றதை நம்ம வந்து அறிவிச்சோம். அதுக்காக டே ஒன்னே நம்ம ஒன்றும் டோர் ஓப்பன் பண்ணி வைக்கலை. நம்ம அந்த மைண்ட் செட்லையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இந்த நேரம் வரைக்கும் கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலையை தான் போயிட்டு. கட்சியை பலப்படுத்துறதுனா கிரவுண்ட் லெவல். இப்போ சொன்னோம்ல போராட்டம்னு ஒன்று, கட்சி தலைவர் வராமல் இவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் தமிழ் முழுக்க ஆர்கனைஸ்டாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, அப்படி சொல்லுவாங்க புசியானந்தன் தான் போராட்டம் நடக்கும். புசியானந்த் சென்னையில் தானே இருந்தார். அப்படி பார்த்தா எல்லா மாவட்டத்திலும் நடந்ததில்லை. சேலம்லாம் எவ்வளோ பெருசாக நடந்தது, கோயம்புத்தூர் எப்படி நடந்தது, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே யுனானிமஸாக, வேலூராக இருக்கட்டும் எல்லாமே. அப்போது லோக்கலில் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் பாயிண்ட்டு. அந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து விஜயனா பிரச்சாரம் போயிட்டு இருந்தார். இந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கலான்றது பிளானாக இருந்தது. அது நடுவில் தடைப்பட்டு போச்சு. மறுபடியும் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இப்போ வரைக்கும் அந்த ஐடியாலஜியில் தான் இருக்கிறோமே தவிர கூட்டணி கணக்குகளை பற்றி நம்ம இன்னும் அதுக்கான நேரமும் கிடையாது. ஏன்னா வர வாய்ப்பு இருக்கானா ஃபர்ஸ்டே அதுக்கு சொல்லிட்டோம். நம்ம நம்பி வரவங்களுக்கான இது இருக்குன்ட்டு. நம்ம நம்பி யார் வராங்களோ அதுக்கு அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கிடையில் அந்த கரூர் சம்பவம் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி கன்ஃபார்மாக பேசினாங்க இல்லைன்ற இந்த இதெல்லாம் வந்து எதுவுமே அஃபிஷியலாக எந்த ரெக்கார்டுமே கிடையாது. எல்லாருக்கும் தாவேகா தேவை இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவாக இருக்கட்டும், ஓகேங்களா, என்னதான் வந்து நாங்கள் இவர் எடப்பாடியார் ரயில் கிளம்பிச்சுன்னு சொன்னாலுமே சரி, இன்னொரு பக்கம் வந்து ஏறணுன்றது தானே எண்ணம். நாங்கள்லாம் ஏறணுன்றது தானே உங்களோட எண்ணமாக இருக்குது. நாங்கள் ஏறலைன்னா உங்கள் கட்சி அழிஞ்சிடும்னு சொல்கிறதுலாம் என்ன மனப்பான்மை. அவங்களா இருக்கட்டும், இல்லை திமுகக்குள்ள கூட்டத்தில் இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கள இன்றைக்கி எங்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். நாங்கள் தாவேக்கா கூட போய்டுவோம்னு சொல்லிட்டு சீட்டு பேரத்தை அவங்க வலுவாக நிற்க முடியுன்ற ஒரு ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணுறாங்க. பார்ப்போம். எனிதிங் மே ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் சூடு இன்னும் பிடிக்கல. சூடு பிடிக்கும் போது அதுக்கான தானா விஷயம் தான். இனிமேல் தான் சூடே பிடிக்க போகுது அப்படின்றீங்களா? இதுதான், இது ஜஸ்ட் இப்போ தானே, இது தானே ஸ்டார்டிங் ஃபேஸ் தானே. இதெல்லாம் இதுக்கான சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி. இல்லை, கிளம்பே அப்படி எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எப்போவுமே என்ன ஆகும், எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாதம் மட்டும் தான் வந்து அந்த மூடே வரும். இப்போ ஒரு 1 இயராகவே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். விஜயனா பாலிடிக்ஸ்குள்ளே வந்தனால அவசரமாக பிஜேபி போய் தாவேகா இது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது. இவங்க முதலமைச்சர் வந்து சுற்றுப்பயணம், ரோட் ஷோஸ்லாம் ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், அதிமுகவில் வந்து பயணங்கள் ஆரம்பிச்சிருக்கட்டும், ஒவ்வொரு கட்சி தலைவரும் பாமகலையாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த அதுக்கான நீடை உருவாக்கி கொடுத்தது விஜயனா. அப்போது அந்த ஃபேஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் சூடுலாம் பிடிக்கும். இப்போ அடுத்த ஒரு ஆதவர்ஜன் அவர்கள் இன்னொரு கேள்வியும் வச்சிருந்தாரு. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக போட்ட கேஸ் வந்து உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. அப்படி எஸ்ஐஆருக்கு எதிராக உண்மையாக போட்டிருந்தா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அனைத்து தலைவர்களோடும் கலந்து பேசியிருக்கணும். அப்போனா நாங்கள் நம்பியிருப்போம். இது எப்படி நாங்கள் உண்மைன்னு நம்புறது? பீகாரில் நடந்த எஸ்ஐஆரும் தமிழ்நாட்டில் நடந்த எஸ்ஐஆரும் ஒன்னா அப்படின்ற கேள்வி வச்சிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், இது கவர்மெண்ட்டாக கூட்டலன்றது பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு இதுக்காக லைக் என்ன சொல்கிறது, டீலிமிட்டேஷன் இன்னும் நடக்கலை. இப்போது 2029க்கு முன்னாடி நடக்க போகுதுன்றதா சொல்லப்படுது. அதுக்கு 2024-25 நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி 5 வருஷம் முறையே கூட்டி எல்லாம் செய்கிறீங்க. சரி, நல்லது. ஏன்னா நம்ம உரிமை பறி போகக்கூடாது, அதெல்லாம் ஃபைன். இப்போ இது நீட் ஆஃப் த ஹவர் இன்னைக்கு நடந்துனுங்கிற பிரச்சனை. இதுக்கு கவர்மெண்ட் தான் அதை கூட்டியிருக்கணும். கவர்மெண்ட்டாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதை ப்ராப்பராக எடுத்து கவர்மெண்ட்டாக ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணி சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி அதை வந்து கோர்ட்டில் கொடுத்துருந்தா அதுக்கான பவர் இருக்கும். கோர்ட்டில் உதாசீனமாக இப்போ தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா கேஸை, சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. கவர்மெண்ட் கேஸ் போடும்போது நீங்கள் ஈஸியாக நிராகரிக்க முடியாது. அதுக்கான வலு அவங்க கொடுக்கல. ஒரு பக்கம் இதுதான் இரட்டை நிலைப்பாடு திமுகன்னு சொல்கிறது.
இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எஸ்ஆரே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்ஆர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் மொத்தமாக வேணான்னு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி விடுறாங்க. மறைமுக கூட்டணி பாஜக கூட திமுக தான் வச்சு அவங்க பேக்ரவுண்டில் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு போட்டோங்க, ஃபைனலாக பாதிக்கப்பட போகிறது யாருன்றது தான் இருக்குது. மக்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து திமுகவோட பிஎல்ஏஸ்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் சூட்சமம் என்னன்னா வந்து யாருக்கு உண்மையில ஓட்டு வரும். இப்போ தினம் நியூஸ் பேப்பரில் பார்த்தா 5 கோடி பேருக்கு ஃபார்ம் கொடுத்துட்டோம், 6 கோடி இன்னைக்கு 6 கோடின்ற மாதிரி எல்லாம் வருது. ஏங்க போய் சேரலைங்க உண்மையிலே. 6 கோடி பேருக்கு ஃபார்ம் கொடுத்தா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 90% அர்த்தம். 90%லாம் கண்டிப்பாக வரவே இல்லை. அதெல்லாம் வந்து என்ன கணக்கில் மேபி வந்து பூத் லெவல் ஆஃபீஸருக்கு அந்த பிரிண்ட் அவுட் போய் சேர்ந்தனால, இல்லை பிரிண்ட் ஆகி முடிஞ்சிச்சு, பிரிண்ட் ஆகி முடிஞ்ச கணக்கை சொல்கிறாங்களா இல்லை என்ன கணக்கில் சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் ஃபார்ம் போய் 90%லாம் போய் சேரும், ஒரு 30-40% போய் சேர்ந்துருக்கும். இன்னும் மிச்சதெல்லாம் வந்து பிஎல்ஓ கையில். ஏன்னா எனக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்தாங்க பிஎல்ஓ. வரும்போது அந்த பை ஃபுல்லாக ஃபார்ம் இருக்கு, யாருக்குமே கொடுக்காம கொடுக்கல. அவ்வளோதான் ரியாலிட்டி. ஒரு 1200 பேர் கொடுக்கணும் ஒரு ஆவரேஜாக ஒரு வார்டுக்கு, சாரி ஒரு பூத்துக்கு. அந்த பை ஃபுல்லாக ஃபார்ம் இருக்கு. இப்போ பை ஃபுல்லாக ஃபார்ம் இருக்கு, அது கொடுக்கல. இப்போ அதை எப்படி கணக்கில் எழுதுவாங்க சார்? கொடுத்துட்டதா எழுதுவாங்களா இல்லை பிஎல்ஓக்கு? அது ஆக்சுவலாக அவங்க ஆப்லலாம் அப்டேட் பண்ண இப்போ 90% முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எந்த கணக்கில் சொல்கிறாங்களா நமக்கு தெரியல. இல்லை அது வந்து பிரிண்ட் ஆகி முடிஞ்ச கணக்கு சொல்கிறாங்களா இல்லை பிஎல்ஓக்கு போய் ரீச் ஆன கணக்கில் வச்சு சொல்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு பிஎல்ஓக்கு ரீச் ஆன கணக்கில் தான் அந்த 90% சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா நம்ம யார் வாங்குறாங்களோ அவங்க கையெழுத்து போட்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். இன்னொரு வந்து அதை வந்து ஜஸ்ட் மேனுவல் ரெக்கார்டு. இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர்லாம் இந்த பார்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இல்லை பாஜக தலையிட்டு இருக்கா இல்லை திமுக தலையிட்டு இருக்கானே தெரியல. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரட்டும், ஃபர்ஸ்ட் ரோல் வரும்போது நமக்கு உண்மைகள் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சண்டை கட்டுவோம். சண்டை கட்டுவீங்களா? கட்டி தானே ஆகணும். இப்போ போராட்டம் வந்து எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான். உண்மையிலே பாதிப்பு இருக்கும்போது அந்த பாதிப்புக்கு என்ன சண்டை கட்டணும்? ஏன்னா ஏற்கனவே ஓட்டுரிமைலாம் நமக்கு வந்து போயிருச்சு. நம்ம பேசிட்டு இருக்க நேரம் இப்போ நம்ம கிட்ட யாருக்கிட்டயுமே ஓட்டுரிமை இல்லை அப்படின்ற மாதிரி ரியாலிட்டி தான். உங்களுக்கு இப்போ உங்களோட ஓட்டர் ஐடி வேலிட் கிடையாது. ரியாலிட்டி அது. நான் இன்னும் அந்த எஸ்ஏ ஃபார்ம் ஃபில்லே பண்ணலையே. ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் வேலிட். நான் ஏன் வேலிடிட்டி இல்லை? நவம்பர் 4ஆம் தேதியே அந்த வேலிடிட்டி முடிஞ்சிச்சு. அதுதான் ரூல். இப்போ நான் போய் ஓட்டு போட முடியாதா? இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் போட முடியாது. நீங்கள் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னா 26லேயும் ஓட்டு போட முடியாது. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அப்ரூவ் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் பேர் வரும். ஆனால் அந்த ஃபார்மில் தப்புகள் இருக்குது, அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்னா மறுபடியும் இதுக்கு வரும், நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த பிஎல்ஓ கிட்ட இல்லை இஎல்ஓ அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் காட்டணும். காட்டி அப்ரூவ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் ஓட்டராக மாறுவீங்க. அப்பயும் அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்த ஃபைனல் டிராஃப்ட்டில் வரும்போது உங்கள் பேர் வந்துச்சுன்னா ஓட்டர். இது நடுவில் வந்து ஃபார்ம் 7ன்னு ஒன்று இருக்குது. ஃபார்ம் 6 பற்றி விஜய் நான் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக. ஃபார்ம் 7ன்னு ஒன்று இருக்குது, ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது. ஃபார்ம் 8 வந்து இந்த டிராஃப்ட்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் பேரில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா அந்த ஃபார்ம் 8 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார்ம் 7ன்றது என்னன்னா இன்க்ளூஷன் அண்ட் டெலிஷன். ஏற்கனவே ஒருத்தர் இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்திருக்கு, இவர் பேர் வேணான்னா பிஎல்ஏ வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இவர் பேர் தப்பாக வந்திருக்குன்னு கூட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். டெலிட் பண்ண முடியும். அப்படி சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட முடியாது. ஆமாம். நன்றி.